ஓட்டு போடுற நாங்க ஏழையா இருக்கோம். அந்த ஓட்ட வாங்குற நீங்க மட்டும் எப்படி பணக்காரவங்களா ஆவுறீங்க? பங்களா கட்டுறீங்க, கார் வாங்குறீங்க, நகை வாங்குறீங்க, ஃப்ளாட் வாங்குறீங்க, 10 தலைமுறைக்கு சொத்து சேர்க்கிறீங்க. ஆனா ஓட்டு போடுற நாங்க, அந்த குடிசை வீட்லருந்து மாறுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. ஏதாவது வந்து இந்த கவர்மெண்ட் அரசாங்கங்கிறது அப்பப்ப இருக்கிற சிஎம்மா இருக்கட்டுமே, கிராமத்துக்குன்னு சொல்லி தனியா பணம் ஒதுக்குறாங்க. அதுக்கான வீடியோவும் நான் போட்டிருக்கிறேன். லிங்க் கீழ குடுக்குறேன். அதாவது வந்து எப்படி கிராமங்களுக்கு பணம் குடுக்குறாங்கன்னா, ரோடு போடுறதுக்கு, பாலம் கட்ட, குளத்துல படித்துறை கட்ட, லைட்டு விஷயத்துக்கு, சாக்கடை வாய்க்காலுக்கு, ஆடு மாடு வளர்க்க மானியம், கணவனை இழந்தவங்களுக்கு, தொழில் முறையா டைலர் மிஷின் அதுக்கு இதுக்கு, ஏழ்மையா படிக்கிற பிள்ளைகளுக்கு, வீடு கட்டுறதுக்கான மானியம், தண்ணி வசதிக்கான மானியம், இப்படி நெறைய விஷயங்களுக்கு ஒரு கிராமத்துக்கு விவசாய கடன் தள்ளுபடி, அதுக்கு மானியம், இப்படி நெறைய விஷயத்துக்கு கவர்மெண்ட் பணம் தராமலாம் இல்ல. எந்த முதலமைச்சரா இருந்தாலும் அரசியலுக்கு வந்தோனே அத கரெக்ட்டா செஞ்சுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அது நமக்கு கடைக்கோடி மக்களுக்கு வந்து சேர்றது கிடையாது. ஏன்னா இடையில உள்ளவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அமுக்கிட்டு மீதி தான் மக்களுக்கு வருது. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இப்போ 2 பேர் அரசியல்ல நிப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒருத்தர மட்டும் மக்கள் தேர்ந்தெடுத்து ஓட்டு போடுறாங்கன்னா நம்பிக்கை. அந்த நம்பிக்கைய நீங்க காப்பாத்துனீங்கன்னா, அடுத்தடுத்து நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. பெரிய போஸ்டிங்க்கு போயிட்டே இருக்கலாம். மக்களுக்கு நம்பிக்கை வந்துரும். இப்போ நீங்களே ஒரு எலக்ஷன் நிக்கிறீங்கன்னா, நெறைய செலவு பண்ணி கஷ்டப்பட்டு தான் பண்றீங்க. இப்ப அந்த காசையே நீங்க எடுத்துட்டா கூட, மீதி காச தாராளமா மக்களுக்கு செய்யலாம். ஏன்னா அவ்ளோ காசு வருது. அது போக அந்த அரசியல்ல உள்ளவங்களுக்கு எப்படிலாம் காசு வருதுன்னா, அந்த பதவியில இருக்கிறதுனால, அந்த ஊர்ல ஏதாவது கட்ட போறாங்க, ஏதாவது செய்ய போறாங்க அப்படின்னா, அதுக்கு பெர்மிஷன்னா கையெழுத்து போட்டா, அதுக்கு லட்சக்கணக்குல பணம். இப்ப அந்த பதவியில நீங்க வந்ததுனால தான் அந்த பணம் உங்களுக்கு கிடைக்குது. அந்த பதவியில வர யாரு காரணம்? மக்கள் காரணம். இப்போ ஒரு ரூ. 5,00,000 கமிஷன் வாங்குனா கூட ஒரு ரூ. 1,00,000 மக்களுக்கு செய்யுங்களேன். தப்பு கிடையாதுல்ல. இதே நீங்க வம்சாவழியா கட்சியிலே அரசியலே ஜெயிச்சுட்டே போலாம். பாதிக்கு பாதியாவது மக்களுக்கு செஞ்சா. இல்லீங்களா? அதனால இது ஒரு ட்ரிக் உங்களுக்கு நான் சொல்லி தரேன். நீங்க பண்ண செலவுலாம் போக அந்த அரசியலுக்கு வர, அந்த காசு போனாலுமே அரசாங்கம் குடுக்குற மானியத்த பாதிக்கு பாதியாவது மக்களுக்கு செஞ்சீங்கன்னா, அது ரொம்ப உதவியா இருக்கும். நான் சொல்லியிருக்கேன். காமராஜர் ஐயா மாதிரியான அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க. கொள்ளையடிக்கிற அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, மக்களுக்கு செய்யுங்க. மேலும் மேலும் நீங்க உயரத்துக்கு போயிட்டே இருப்பீங்க. ஏன்னா, அவங்க அந்த கூரை வீட்லருந்து மாடி வீட்டுக்கு வருவாங்க. இந்த கேள்வி எனக்குன்னு இல்ல. நெறைய பேர் என்னோட Instagram பேஜ்ல, YouTubeல இந்த பதிவ வந்து போட சொன்னாங்க. அதனால தான் நான் வந்து இந்த அரசியல் பொட்டலம் சேனல்ல இந்த வீடியோ அப்லோட் பண்றேன். கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கு, உங்க ஊர்ல குடுக்குற மானியத்த பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதுக்கு தெளிவான வீடியோ நான் போடுறேன். சரிங்களா?